பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1437 தாம்பரம் டு ஒரகடம் ஸ்டேட் ஹைவே படப்பை. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். நீங்க முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி கடைசியா கேட்குங்க. எனக்கு டைம் ஆயிடுச்சு. இது கைவிடு. என்ன சொல்லுங்க? கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, கடவுளை கல்லா நினைச்சு தூக்கி போட்டு உடைக்கிறவங்க, மற்ற மதங்களை இழிவாக பேசக்கூடியவங்க, அவங்க போய் முருகர் மாநாடு நடத்தினா அது எப்படி முருகர் அவங்க கூட போவாங்க? அவங்க நடத்தின மாநாட்டில் எத்தனை பேர் கலந்து கொண்டாங்க? உங்களுக்கே தெரியும். மதுரையில் நடந்த முருகர் மாநாட்டில் முதல் நாள் 5000 பேர், இரண்டாவது நாள் 20,000 பேர், மூணாவது நாள் 30,000 பேர், நாலாவது நாள் 70,000 பேர், அஞ்சாவது நாள் 1,10,000 பேர், கடைசி நாள் நீங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. உங்க கண்ணே அதில் கண்டிருக்க முடியாது. அவ்வளவு காடு பார்க்கக்கூடிய இடமெல்லாம் ஒரே தலையாக தான் தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 4 லட்சம் பேருக்கு மேல 4 லட்சம் பேருக்கு மேல அந்த கூட்டத்தில் கலந்துருக்காங்க. அப்போ அந்த 4 லட்சம் பேருக்கு மொத்தமா 5 லட்சத்தி சொச்சம் பேருக்கு பக்தி இல்லாம இந்த ஒருவருக்கு மட்டும் எப்படி இந்த பதவி பக்தி வந்தது? 200 கூட்டம் நீங்க ஒரு மாநாட்டின் மூலமா நாங்க 200 கூட்டம் நடத்தி மக்கள்கிட்ட வாங்கக்கூடிய வாக்குகளை அந்த ஒரு மாநாட்டில் எங்களுக்கு பிரிச்சு கொடுத்தாங்கன்னு மாநாட்டில் பிரிச்சு கொடுத்தாங்க. மாநாடு நடத்துவதன் மூலமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள்ல 200 கூட்டம் நடத்தினா திமுக கிடைக்கக்கூடிய வாக்குகளை அவங்களே எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு அந்த நீங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த முருகர் பக்தர் மாநாடு தான் நடத்தினமே தவிர அவங்க எதையோ சொல்லி அவங்க வாக்கு வங்கி அப்படிங்கிறாங்க. இது முழுக்க இப்ப நான் சொல்ல யாரும் தவறா எடுத்துக்கூட யாரும் இது பண்ண இல்லை. ஒவ்வொரு கிறிஸ்தவ சபையிலும் ஏஜி சபை, காருண்ய சபை அவங்க அந்த மாதிரி நடத்துற மாதிரி நாங்கள் இறைவனுடைய முருகருடைய பக்தியை நாங்க நடத்தி காட்டியிருக்கோம். யாரையும் நான் குறை சொல்லல. அந்த மாநாட்டில் அடுத்த மதங்களையோ யாரையோ புண்படுத்தி பேசல. அந்த மாநாட்டில் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நாங்க யாரும் கேட்கல. குறிப்பா சொல்ல போனா அது இந்து மொழியில தான் நடத்தாங்க. நாங்க அதில் கலந்துகிட்டோம். அதனால நாங்க இது தேர்தலை பயன்படுத்தியோ அவர் நினைக்கிற மாதிரி மக்களை குழப்புவதற்கோ, உண்மையிலே வாக்கு வங்கியா திருப்புறது அவங்க தான். 2026 கூட்டணி ஆட்சி பாஜக அங்கம் வகிக்கும் அமித்ஷா சொல்லியிருக்காங்க. அது கிடைச்சு வச்சோம். இப்ப ஏதோ அது ஏதோ கேட்கறாங்க. என்ன திருச்செந்தூர்ல உள்ள இதை அவங்க தனக்கான சாதகப்படுத்த மாதிரி இருக்க கும்பாபிஷேகத்தை தனக்கு திமுக சாதகப்படுத்த நோக்கில செயல்படுறாங்க. ஏன்னா இது பொதுவான மக்களுக்கு அனைவருக்கும் பொதுவானது. திமுக தன்னோட பேருக்காக இப்ப அவங்க இந்த மாதிரி அவங்க முதல்ல ஒரு முருகர் மாநாடு நடத்தினாங்க. முருகர் மாநாடு நடத்தினாங்க. அது முருகர் பக்தி மாநாடான்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க நடத்துறது முருகர் பக்தர்களுடைய மாநாடு. ஆனா இப்ப அவங்க அதை திசை திருப்பி அதை திமுகவுக்கு சாதகமாக வாக்கு வங்கியா மாத்துறதுக்காக முயற்சி பண்றாங்க. பொதுவா ஒரு கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்ச போற என்னெல்லாம் நடக்கும்னு எங்களுக்கு தெரியும். அது அப்புறமா நான் சொல்றேன். 2026 மட்டும் இல்ல, 2031லயும் 2036லயும் நாங்க தான் வெற்றி பெறுவோம்னு முதல்வர் மு க ஸ்டாலின் சொல்றாங்க. திமுக கூட்டணி அவ்வளவு பலமா இருக்கா? பாஜக தலைவரா உங்களோட பார்வை? 1989 எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னால ஒரு 2 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க. 91 அம்மா ஆட்சிக்கு வந்தாங்க. அப்புறம் 96 ஆட்சிக்கு வந்தாங்க. தொடர்ந்து அவங்க ஆட்சியில் இல்ல. 2001 அம்மா ஆட்சிக்கு வந்தாங்க. 2006 மைனாரிட்டி கவர்மெண்ட் 96 சீட். இன்னைக்கும் எங்களுடைய கூட்டணி முறையா அமைஞ்சிருக்கும்னா இன்னைக்கு அவங்க ஆட்சிக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஆனா 2011 அம்மா தான், 2016 அம்மா தான் ஆட்சிக்கு வந்தாங்க. தொடர்ந்து திமுக இன்னைக்கு ஜெயிச்சதாக வரலாறு கிடையாது. வரலாறு மாறப்போவது கிடையாது. அதனால் அவர்கள் சொல்வதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவருடைய
கலைஞர், மதிப்புக்குரிய முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் அவர்கள், இந்த மாதிரி குடும்ப ஆட்சியை மக்கள் இன்னும் நிச்சயமாக விரும்ப மாட்டோம். அதுக்கு அடுத்தாலையும் ஆட்கள் தயாராட்டு இருக்காங்க. அதை நிச்சயமா யாரும் விரும்ப மாட்டோம். அதாவது என்னைக்கு அமித்ஷா அவர்கள் வந்து சொன்னார்களோ கூட்டணி அப்படின்னு சொன்னாங்களோ அன்னையிலிருந்து அவங்க வந்து பயத்துல ஒன்ன சொல்லிட்டு ஒன்ன மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. அதுக்கு பேர் வேற. அதுக்கு மாத்தி மாத்தி சொல்லுவாங்களா, அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அவங்களுக்கு தேர்தல் பயம், தோல்வி பயம். அமித்ஷா அவர்கள் 2026 கூட்டணி ஆட்சி, அதாவது கூட்டணி ஆட்சி தான் அமைகின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வைகை செல்வன் அப்படி இல்ல, அதிமுகவே ஆட்சி அமைக்கும் விரும்ப மாட்டாங்க. தமிழக மக்கள் கூட்டணி ஆட்சியை விரும்ப மாட்டார்கள். இல்ல, அது குறித்து அமித்ஷா அவர்களும் அதிமுக பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய பழனிசாமி அவர்களும் பேசுகிறார். நீங்க இன்னைக்கு உள்ளதை பேசக்கூடாது. அன்னைக்கே அமித்ஷா அவர்கள் அவருடைய தலைமையில் ஆட்சி அமையும் சொல்லியிருக்கிறாங்க. நல்லது நடக்கும். முருக பக்தர்கள் மாநாடு தொடர்பாகவும் நயினார் நாகேந்திரன் பேசியிருக்கிறார். மாநாட்டிற்கு பெரும் வரவேற்பு கிடைத்திருக்கிறது. அதில் அரசியல் குறித்து எதுவும் பேசவில்லை என்று பேசியிருக்கிறார். மேலும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2026 தேர்தலில் கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்று அவர் பேசியிருந்தார். அது தொடர்பாகவும் அவர் பதிலளித்திருக்கிறார். பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1437 தாம்பரம் டு ஒரகடம் ஸ்டேட் ஹைவே படப்பை.